Hi friends, welcome to Chris 2021 Live to the Way. இந்த கும்மியாட்டம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் லாஸ்ட்டில் கேம்ப் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ அங்கே நடந்த காம்படிஷன் தாங்க இது. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கும்மியாட்டம் அப்படின்னா இவ்வளவு இருக்கா அப்படின்ட்டுனே. பட் கும்மியாட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது கும்மியாட்டத்துக்கு வந்து ஸ்பெஷல் அப்படின்னா கேரளாவும் தமிழ்நாடும் தான். பட் தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆட்டத்தை வந்து பார்த்தது கிடையாது எங்கள் டிஸ்ட்ரிக்டில். பட் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்குதா அப்படின்ட்டுன்னு கேட்டாலும் நான் வந்து பார்த்தது கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இதை வந்து பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடச்சிச்சு. ரொம்பவே சூப்பராக அருமையாக நளினமாக ஆடினாங்க. 2 or 3 days தான் எனக்கு இந்த கோயிலுக்கு வந்து போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்புனதுனால அங்கே வந்து போகிறதுக்கு வந்து முடியலை. 3 நாளுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியில் வந்து ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. இந்த கோவில் திருவிழாக்கள் அப்படின்னாலே பாரம்பரிய கலைகளை வந்து வளர்க்குறதுக்காகத்தான் இவ்வளவு எஃபோர்ட் எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதே புரிஞ்சிச்சு. இந்த கும்மி ஆட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து காம்படிஷனுக்காக நிறைய பேர் வந்து குரூப்பாக வந்திருந்தாங்க. அங்கே நிறைய டிராஃபி எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக அருமையாக லாஸ்ட்டில் எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணி ப்ரைஸஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இவ்வளவு சூப்பராக ஆட முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்குறதுக்கு இருந்துச்சு. பட் கும்மியாட்டம் அப்படின்னுட்டுனாலே நமக்கு தெரிஞ்சது எல்லாருமே கூடி அப்படி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. பட் இந்த அளவுக்கு உடம்பை வந்து அப்படியே வில்லு மாதிரி வளைச்சு அவ்வளவு அருமையாக ஆடினாங்க. வட்டமாக நின்று எல்லாருமே ஒரே மாதிரியான செய்கையிலையும் அதுக்கப்புறமா 2 பேர் சரிசமமாக சேர்ந்தும் அவங்களுடைய கால்களும் சரி இடுப்பு தலை கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி அந்த தாளம் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு சொல்லலாங்க. அவ்வளவு அருமையாக ஆடினாங்க. அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரியான கலைகள் எல்லாமே வளர்க்குறதுக்காகத்தான் இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து 3 நாள் போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பரதநாட்டிய அரங்கேற்றம் இருந்துச்சு, இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த கும்மியாட்டம், அதுக்கப்புறமா இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா சாதாரணமான டான்ஸு பாட்டு அந்த மாதிரியெல்லாம் பிள்ளைங்களுடைய அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இதை வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்து பண்ணியிருந்தாங்க. போது 11:45 பக்கம் ஆகியிருந்து அதை எல்லாருமே பொறுமையா இருந்து ரசிச்சாங்க. ഈ വേദിയിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുന്നു. കോഡ് നമ്പർ മത്സരിച്ച മിടുക്കികൾക്ക് ആഘോഷ കമ്മിറ്റിയുടെ നന്ദിയും സ്നേഹവും അറിയിക്കട്ടെ. താങ്ക് യു.